Kollywood Uncut with me, Farina. இன்னைக்கு Kollywood Uncut நிகழ்ச்சியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. சினிமா அப்படின்றது ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அந்த பெரிய தேட்டரில், அந்த பிக் ஸ்க்ரீனில், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ஒரு படத்தை பார்த்தா தான் நமக்கு பிடிச்ச சினிமாவில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த சினிமாவை சம்மந்தமாக நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ் சினிமாவுக்காக அவங்கள அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கத்துக்குட்டி திரைப்படத்துக்காக ஹீரோ நரேன் வெயிட் ரெடியூஸ் பண்ணி அவருடைய கெட்டப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா கூட இவர் தான் நரேனா அப்படின்ற டவுட் கூட உங்களுக்கு வரலாம். இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ருஷ்டி அண்ட் காமெடியனாக நம்ம பரோட்டா சூரி ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பாரதி ராஜாவோட தம்பி ஜெயராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்காக. சேனலுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து கத்துக்குட்டின்னு ஒரு படம். இதில் வந்து நரேன் ஹீரோ பண்ணுறாரு. கிறிஸ்டின்ற ஒரு பெண் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. இதில் வந்து சரவணன் சார் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது நடந்துகிட்ருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் சூரி சார் வந்து காமெடி நான் பண்ணுறாரு. அவருக்கு சப்போர்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். வந்து முழுக்க முழுக்க இந்த படம் வந்து கும்பகோணம், தஞ்சாவூர், இப்படி பல இடங்களில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவும் இந்த படம் பார்த்துட்ருக்காங்க. இந்த ரசிகர்கள் வந்து நீங்கள் தான் இந்த படத்தை வந்து பார்த்து இதுக்கு நல்ல ஒரு விமர்சனம் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் வந்து வெற்றி பண்ணோன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை சரவணன் சாரை சொல்லணுன்னா, சரவணன் சார் முழுக்க முழுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துகிட்ருக்காரு. புதுவையும் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ராஜா. என்னை சில படங்களில் பார்த்துருப்பீங்க. நாடோடிகள், முனியாண்டி விலங்கியல், தில்லாலங்கடி, இப்படி பல படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த கத்துக்குட்டி படத்தில் மழவராயருங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறேன். கதாநாயகியோட அப்பா ஒரு விவசாயி. இது முழுக்க முழுக்க கும்பகோணத்துலேயே எடுத்த படம். இதில் வந்து ஒரு விவசாயிகளோட கஷ்டங்கள், அவங்களோட பிரச்சனைகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் அது. அதனால் அது வெறும் மெசேஜாக இருக்காது. இதில் எல்லாம் கமர்ஷியல் ஐட்டம்ஸ், பாட்டு, ஃபைட்டு, காமெடி. இதில் ஹீரோவாக நரேந்தர் பண்ணுறாரு, நரேன். பரோட்டா சூரி பண்ணுறாரு, டைரக்டர் சரவணன், கேமராமேன் சந்தோஷ். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. படத்தை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ரெடி, கேமரா, ஆக்ஷன்.
இருக்குது ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்குது. இது ஓகே சார். பிடிமானம் மட்டும் கரெக்டாக இருக்குது. பைரோட் பிடிமானம் மட்டும் இங்கேயும் சார் வணக்கம் புதுயுகம் வியூவர்ஸ். என் பேர் சந்தோஷ் ஸ்ரீராம். நான் கத்துக்குட்டி படத்தோட கேமராமேன். கத்துக்குட்டி படம் ஒரு அருமையான நகைச்சுவையான படம். ஒரு சூரி நடிச்சிருக்கிறாப்புல. அவர் நடித்த சில காட்சிகளில் என்னாலே சிரிப்பு அடக்க முடியல. அந்த மாதிரி பயங்கரமாக காமெடி பண்ணியிருக்காப்புல. நினைச்சாலே இப்போ சிரிப்பு வருது. அவரும் நிறைய புது காம்பினேஷனாக இருக்கும். வழக்கமான கிராமத்து படம் இல்லாமல் இது முற்றிலும் வேறு ஒரு கிராமமாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தேடி நிறைய புதுசான இடங்களை பார்த்துருக்கோம். வழக்கமாக அந்த தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர்னாலே ஒரு நிலப்பரப்பை காட்டாமல் புதுசான இடங்கள் அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம். வேறு மாதிரியான இதாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி இருக்கும். அது தமிழ்நாட்டில் ஒரு லேண்ட்ஸ்கேப்பான ஒரு படமாக இருக்கும் இது. நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராம்குமார். கத்துக்குட்டி திரைப்படத்தோட ஒரு தயாரிப்பாளர். கத்துக்குட்டி படத்தை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த படத்தோட முழு பலமுமே படத்தோட இயக்குனர் திரு இரா சரவணன் அவர்கள். என்னோடய கல்லூரி காலத்து நண்பர். கல்லூரி காலத்துலேருந்து என்னோடய நண்பராக இயங்கிட்டு வர்றாரு. எனக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு எல்லாமே அவர் தான். இந்த படத்துக்கான முழு பலமும் அவர் தான். படத்தில் நிறைய நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் எப்படி பார்த்துருக்கீங்களோ அதுலேருந்து மொத்தமாக வித்தியாசமாக ஒரு முழுநீள ஒரு காமெடி படத்துக்கான நாயகனாக நீங்கள் ரசிப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தராக கொண்டாடுவீங்க. படத்தில் எத்தனையோ ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் டைம் கேட்டு ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கிற சூரியனை எங்கள் படத்தில் ஒரு புது கம்பெனி, ஒரு புது இயக்குனர் அப்படின்ற ஒரு எந்த இதுவும் இல்லாமல் படத்தை முழுசாக ரசித்ததுனால, படத்தோட கதை முழுசாக பிடிச்சதுனால எங்களுக்காக ஒரு 25 நாள் வரைக்கும் ஷெட்யூல் கொடுத்து அவரோட முழு உழைப்பையும் கொட்டியிருக்காரு. அது அப்படியே படத்தில் வந்திருக்கு. நீங்கள் அனைவரும் உங்களோட முழு ஆதரவையும் எங்களுக்கு எங்கள் படக்குழுவினர் கொடுத்து எங்கள் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். கத்துக்குட்டி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்தோட டிரெக்டர் இரா சரவணன். இவர் ஜேர்னலிஸ்டாக இருந்து எந்த டிரெக்டர் கிட்டேயுமே அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணாமல் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியை வெற்றிகரமாக ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு நம்ம எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமெடி மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கருத்தும் இருக்காங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். ஹலோ, வணக்கம் அண்ட் நமஸ்தே புதுயுகம் யூவர்ஸ். நான் ஸ்ருஷ்டி டாங்க என்னோட பேர். இப்போ நான் கத்துக்குட்டி படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கத்துக்குட்டி செட்டில் தான் இருக்கோம். நம்ம கிளைமேட் ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் சின்ன சின்ன மாண்டேஜஸ் கூட நம்ம வி ஹாவ் டன் இட். அண்ட் இந்த மூவியில் என்னோட கேரக்டர் பூவனா மீன்ஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்ட் அவருக்கு ஊர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷீ இஸ் அ பீப்புள்ஸ் கேர்ள். ஸோ இது படமோட டிரெக்டர் சர்வனா சார். அண்ட் ஹி ஹவ் கிவன் மீ த பெஸ்ட் ஆஃப் அ கேரக்டர். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் இதை முன்னாடி நான் நிறைய ஆட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். ஜிஆர்டி அண்ட் கல்யாண் சில்க், கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டூடியோ, எஸ்கேசி சில்க் ஆட். அண்ட் இது என்னோட செகண்ட் மூவி ஆக்சுவலி. இது முன்னாடி நான் மேகா படம் பண்ணியிருக்கேன். கார்த்திக் ரிஷி சார் அண்ட் அஸ்வின் ஹீரோ, ராஜா சார், இளையராஜா சார் மியூசிக் டைரக்டர். ஹீரோ நரேன் சார். அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். எனக்கு ஆக்சுவலி இட்ஸ் லைக் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் கத்துக்குடி படம்ல என்னோடய கேரக்டர்னால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் ஊருக்காக ஏதோ பண்ணுவாங்க. ஷீ ஆல்வேஸ் டன் அ குட் திங்ஸ் ஃபார் வில்லேஜ். அண்ட் ஷீ திங்ஸ் குட் ஃபார் எவ்ரிபடி.
சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. புதியுகம் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் இரா சரவணன், கத்துக்குட்டி படத்தோட இயக்குனர். கத்துக்குட்டி உங்களுக்கு டைட்டில்லையே தெரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது. எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக பண்ணுற ஒருத்தன் அவன் வாழ்க்கையில் ரிஸ்க்னு ஒன்று வர்றப்போ எப்படி அதை எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். முழுக்க 100% காமெடி படம் அது. அதாவது இது நாள் வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான ஒரு டெரர் கேரக்டர் அந்த மாதிரி விஷயங்கள் நடிச்சிட்டு இருந்த நரேன் சார் இந்த படத்தில் முழுக்க பக்கா காமெடியான, அதாவது இதில் வந்து நீங்கள் புது விதமான நரேன் சாராக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேற்பட்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்தோட கதையை கேட்டு இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனிகளுக்கே ஒரு 5-6 நாட்கள் கூட ஒதுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பிஸியான காமெடியனாக இருக்கிற அண்ணன் சூரி அந்த கதையை கேட்ட உடனேயே 20 நாட்கள் நான் கண்டினியூஸாக தரேன் அப்படின்னாரு. ஒரு புதுமுக இயக்குனருக்கு இது மிகப்பெரிய வரம். அந்த மாதிரியான ஒரு தோள் கொடுப்பு வந்து பெரிய உதவி. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் எனக்கு முழு நிறைவாக இருக்குது. எனக்கும் என்னோடய சகத்தோழர்களாக இருக்கிற ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஸ்ரீராம், என்னுடைய தயாரிப்பாளர்கள் அன்வர் கபீர், ராம்குமார், அதாவது இவங்க அந்த நம்ம ஒத்த சிந்தனை கொண்டவங்களால தான் அந்த படைப்பு இவ்வளவு நேர்த்தியாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கலகலப்பாக ஒரு புதுவிதமான கிராமத்து கதையாக வந்திருக்கு. எடுத்த வரைக்குமான காட்சிகள் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இந்த கைக்கு இன்னொரு கை கொடுத்து நான் பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு புதுமுக இயக்குனர் அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு கொடுக்குற அளவுக்கு கத்துக்குட்டி வந்திருக்கு. முழுக்க காமெடி அப்படின்னாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு சில பாதிப்புகள், ஒரு தனி மனிதனோட வலி, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை கையாளவும் நான் தவறல. அதை யாரும் பார்த்துடக்கூடாது. இப்போ எடுத்துகிட்டு இப்படி பார்த்துட்டு திரும்ப சுற்றி பார்த்துட்டு திரும்பி அண்ணனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயங்கிட்டே கிளம்புறீங்க. குடுன்னு ஓடிடக்கூடாது. பாதி வந்துட்டு திரும்பி கூட நீங்கள் அவரை பார்க்கலாம். லெட்டர் படிச்சுட்டே வரீங்களா, திரும்பி அவரை பார்த்து அதுக்கப்புறம் போகிறீங்க. ரெடி சார், ரெடி. நம்ம வெளிலவா இன்னும் பின்னாடி போப்பா. இன்னும் பின்னாடி அங்கேருந்து வரணும். ஷார்ட் கேமரா. ஆக்ஷன். தலை தூக்கி பாருங்க. ஒன்று வந்து இப்படி இழுப்புறீங்க, எழுதி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷனும் இல்லை, லைட்டை தலை தூக்கி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் லெட்ரு. புரியுதா? 2வது தடவை லெட்ரு போயிடக்கூடாது. ஆக்ஷன். கட் ஒன் மோர் சார். ஃபுல்லாக நீ வாசிக்கலாம். அதில் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் போகுது. புரியுதா? அந்த மாதிரி வாசிச்சு அதுக்கப்புறம் நம்ம குடுன்னு ஓடுறதுல இருக்காதீங்க. அந்த இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக வந்தோன்னு பணத்தை பார்க்குறீங்க, அப்படியே உசுப்புறீங்க, எந்திரிக்கல, கடிதம் லெட்டர் இருக்குது, அப்படி எடுத்து பார்த்துட்டு அதில் ஒரு திருட்டுத்தனம். அதுக்கப்புறம் தான் சுற்றி முற்றி இப்படி பார்க்கணும். சரி, இந்த ஒரு தடவை கரெக்டாக பண்ணுங்க. புதியுகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் நரேன் பேசுகிறேன். இது ஆக்சுவலி கத்துக்குட்டின்ற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து அறிவழகன். சந்தானத்தோட பையன் அறிவழகன். சந்தானம்ன்றது இந்த வில்லேஜில் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவரோட பையன் அறிவழகன். படம் வந்து ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும். எனக்கும் ஆக்டர் சூரிக்கும் ஆன சீக்வென்சஸ் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் ஆக்சுவலி இந்த படம் வந்து டைரக்ஷன் வந்து இரா சரவணன், அவரோட முதல் படம். படம் ஃபுல்லாக ஹியூமராக இருந்தால் கூடயும் கொஞ்சம் சீரியஸான விஷயம் இந்த படத்தில் பேசப்படுது. ஸோ ஃபுல்லாக கலாட்டா பண்ணி நடக்கிற அறிவழகன் வந்து மக்களுக்காக என்ன செய்கிறேன்,
இந்த படம். இந்த வில்லேஜ் மக்களுக்காக என்ன செய்ய போகிறேன், அதுதான் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட். ஸோ எனக்கு இது ஒரு புது களம். ஏன்னா வந்து இது வரைக்கும் ஹியூமர் காமெடியான படங்கள் இன்னும் பண்ணல. ஸோ எனக்கு இது ஒரு டோட்டலி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டோட்டலி ஃப்ரெஷ்ஷான டீம், நிறைய புது நியூ ஃபேஸஸ். அது எப்படின்னா பிஹைண்ட் த கேமரா, டைரக்டராக இருந்தாலும் சரி, கேமராமேன் சந்தோஷாக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே புதுசு. ஸோ இட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த அனுபவம். தேங்க்யூ. ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் டிரெக்டரான ஒருத்தர் சமீபமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அவர் யாரு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டயலாக் சொல்கிறேன். அந்த டயலாக் சொன்னாலே அவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சா அவர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர் இப்படிதான் சொல்வாருங்க. அவரை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லவே முடியாது. எஸ், விசு சார் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது என்னென்ன அப்படின்றத பாருங்க. இது ஆக்சுவலாக இந்த நாடகத்தை வந்து எங்கள் மிரா ட்ரஸ்ட் எதுக்காக பண்ணுதுன்னா, ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுங்களுக்கு இலவசமாக டயாலிசிஸை பண்ணுவோம் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த வெளி உலகத்துக்கு பண்ணும்போது இது மூலமாக இந்த மிரா ட்ரஸ்ட்டுக்கு ஏதோ உதவிகள் அப்படி கிடைத்து இலவசமான ஒரு டயாலிசிஸை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இதை மேட்கிட்ட ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு நடுவில் சார்கிட்ட ஒரு அப்ரூவல் அப்படி வாங்கிட்டு நாடகத்தை கொண்டு போனோம். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வந்து முடிச்சூரில் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. சாருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த வெளி உலகத்தில் ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு நாடகத்தை ரசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ மேடம் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் வேற எங்கேயும் படத்தெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏறக்குறைய மெட்ராஸில் மட்டும், இந்த சரௌண்டிங்கில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 20 இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்காகவும், அடுத்த ஜூலை மாதத்தில் வந்து பாண்டிச்சேரி போன்ற இடங்கள் பெரிய அளவில் பண்ணுறதுக்காகவும் பண்ணிருக்கோம். இந்த முடிச்சூர் இந்த பிரம்மாண்டத்தை நாங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்றப்போ யோசனை செய்யும்போது நான் ஸ்ரீதர் சார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். ஹியூமன் ரைட்ஸில் ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஸ்ரீதர் சார் பண்ணிட்டு போயிருக்கேன். நான் எந்த நிகழ்ச்சி எந்த இடத்துல நடத்தினாலும் ஸ்ரீதர் சாரை வந்து ஆஸ் ஒரு பிரதராக வந்து நான் அவரோட சஜஷனை கேட்பேன். சார் என்ன பண்ணலாம், இல்லைங்க சார் இப்படி பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன். நான் எனக்கு இது மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு பேசுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும், ஸ்ரீதர் சார், விசு சாருக்கு, ப்ரீ ஸ்டூடெண்ட் சாருக்கு, லவன் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். Thank you for coming here. It is a pleasure to have this press meet with my dad. And ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 33 வருஷம் கழித்து அப்பா போடுற இந்த ட்ராமாவுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. Again, it is a pleasure and I thank you all for being here. Thank you. நான் 1967ஆம் ஆண்டு திரு OGP நாடக குழுவில் சேர்ந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1981ஆம் ஆண்டு வரை, அதாவது நான் கடைசியாக எழுதி இயக்கி நடித்த மணல் கயிறுங்கிற சினிமாவாக வந்த மோடி பஸ்டான் நாடகம் வரை கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டேஜ் ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விலாசத்தை கொடுத்தது அந்த ஸ்டேஜ் தான். வெளி உலகத்துக்கு என்னை அறிய செய்ததும் அந்த ஸ்டேஜ் தான். ஒரு பாலச்சந்திரோ, ஒரு முக்தா சீனிவாசனோ, ஒரு SP முத்துராமனோ என்னை வந்து அரவணைத்ததும் காரணமாக இருந்தது இந்த ஸ்டேஜ் தான். பட் அந்த ஸ்டேஜுக்கு ஏன் நான் திரும்பி போகலேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கெல்லாம் ஏற்படலாம். பட் ஒன்லி திங்ஸ் அங்கேயும் ஒரு கமிட்மெண்ட் தான். சினிமாவுக்குள்ளே வந்ததுனால ஒரு 6 மணிக்கு கண்டிப்பாக என்னால் செட்டில் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆரம்ப காலகட்டங்களில் சில காலகட்டங்களில் 7, 7:15, 7:30 ஆகிட்டு ஆடியன்ஸை வெயிட் பண்ண வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் மாட்டின்ட்டேன். நான் மிஸ்டர் OG மகேந்திரனோ இல்லை மிஸ்டர் SV சேகரோ கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டைரக்டர்கிட்ட சொல்லிவிடுவாங்க, சார் நான் இன்றைக்கி 6 மணிக்கு ட்ராமா இருக்குது, நான் போய் ஆகணுன்னுட்டேன். நான் யார்கிட்ட சொல்கிறது? ஐ எம் தி டைரக்டர், ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ப்ரொடியூசருக்கு நான் ரெஸ்பான்சிபிள், அந்த சீனை இன்றைக்கி முடிச்சு கொடுக்கணும். இதனால தான் நாடக உலகத்துலேருந்து வெளியில் வந்தேன். இப்போ நல்லா யோசனை பண்ணிவிட்டுங்க, நான் ஒரு சினிமா தயாரிக்கணும்னா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகணும் சார். அதுக்கு என் மனசாட்சி ஒப்பலை. நல்ல கதைகள் எங்கிட்ட இருக்குது. பிகாஸ் பேசிக்காக எனக்கு கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த நல்ல கதைகள் இருக்குன்னு நான் எப்படி நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறது? ஒரு சான்ஸ் கேட்டு ஏற முடியுமா? ஏற முடியாது. மறுபடியும் இந்த உத்தியை கையில் எடுக்கலாம் என்று நினைத்துத்தான் 33 வருடங்களுக்கு கழித்து திருப்பி மறுபடியும் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் யோசிங்க பாஸ்னு எனக்கு நானே போட்டுட்டேன். எடுத்த உடனே நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிடலை. ஏன் கூப்பிடலன்னா எப்படி வரப்போகிறது? இன்றைக்கி மாடர்ன் ட்ரெண்டுக்கு நான் ஒத்து போக போகிறேன்னா இல்லையா? மாடர்ன் பீப்புள் என்ன ஒத்துக்க போகிறாங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் ஃபாஸ்ட் சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன்
பப்ளிக் மத்தியிலேருந்து கிடச்சிருக்கிற ரியாக்ஷன், அதுக்கு கிடைக்கிற லாஃப்டர்ஸ், அது கிடைக்கிற அப்ளாஸ், அது கடைசியில் ஆடியன்ஸ் முடிஞ்சோடனே எழுந்து நிற்கிற கைத்தட்டல், இன்னும் என்னால் ஓட முடியும் என்ற நம்பிக்கை என்னுள் விதைத்திருக்கிறது. ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியத்தில் ஒரு பெருவாரியான மக்களுக்கு கொண்டு போடக்கூடிய ட்ராமாவை தான் இந்த கொஞ்சம் யோசிங்க பாஸ் இருக்க போகிறது. ஆனால் இந்த கொஞ்சம் யோசிங்க பாஸை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்க்கணுன்னு நான் நினச்சேன். என்ன யோசித்தேன்னா, மகாத்மா காந்தி ஒரே ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு இந்த உலகத்துக்கு வர்றாரு. உலகத்துக்கு வந்தவர் நேர கோர்ட்டில் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ் போட்டிருக்காருன்னா, என்னுடைய படத்தை பின்னாடி மாட்டி நீங்கள் அராஜகம்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லேருந்து என்னுடைய படத்தை எடுத்துடணும், இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து என் படத்தை எடுத்துடணும், இந்தியாவில் இருக்கிற ரூபா நோட்டில் எல்லாத்துலேயும் என் படத்தை எடுத்துடணும், என்னுடைய படம் எங்கேயும் இருக்கக்கூடாது, பிகாஸ் என்னுடைய படத்தோடு நீங்கள் பண்ணுற காரியங்களுக்கு நான் ஒப்புதல் தர மாட்டேன் அப்படிங்கிறது மகாத்மா காந்தியுடைய கேஸுடைய சாராம்சம். கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் என்னை நான் ஒரு பவர்ஃபுல் லாயர், என்னை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எனக்கும் மகாத்மா காந்திக்கும் நடக்கிற அந்த ஆர்கியூமெண்ட் ஏன் இந்த உலகம் எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு மிகவும் நன்றாக சிந்தித்து பார்க்கக்கூடிய பல விஷயங்களை, இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை, இன்றைக்கி இருக்கிற அரசியல், ஆன்மீகம், படிப்பு, பாலிடிக்ஸ் எல்லாம் அதில் வருது. அதனால தான் ஜனங்கள் மத்தியில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்குன்னு அது ஒரு ஷோ போடுறேன், எப்போ போட போகிறேன்னு எனக்கு இன்னும் தெரியல. ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போட்டு உங்களுக்காக காட்டுறேன், நீங்கள் பார்க்கணும். அந்த நாடகத்துக்கு நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய எண்ணம், என்னுடைய வேண்டுகோள். நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சி உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தந்திருக்கோம். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த காலர் அன்கட் நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Varina, saying tata from Collywood Uncut.